பாடம் படிக்க போவதற்கு முன்னதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த பாடத்தை நாம் படிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானம் செய்ய இருக்கிறோம். எங்களை மறைத்து நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிக மனத்தான் கேட்க நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வார பாடத்தின் தலைப்பு என்ன? கைதும் விசாரணையும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல அந்த தலைப்பு, கைதியும் விசாரணையும். படைத்த தேவனே அழைத்து கொண்டு போய் விசாரணை நடத்தப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வார பாடத்திலே நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த வார பாடத்தினுடைய மனப்பாட வசனத்தை பார்ப்போம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று மார்க்கு 14:36 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். சரி, அங்கே ஆண்டவர் சிலுவையில் மரிக்க முன்னதாகவே தன்னை தேவனிடத்தில் தேவன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த பாடத்தின் முழுவதுமாக நம்ம எதை பார்க்க போகிறோம், எதை மையமாக மார்க்கு நமக்கு விவரித்து காட்டுகிறார் என்பதை என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். முதலோடது அவருடைய பாடு, இரண்டாவது மரணம், அவருடைய உயிர் தழுதல். இந்த 3 சம்பவத்துக்கு இடையாக பல கதாபாத்திரங்கள் என்ன செய்கிறது இதிலே வருகிறது என்பதை பார்க்கிறோம். அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன என்பதை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தலைப்பின் கீழாக எந்தெந்த கதாபாத்திரம் வருகிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். அவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறார் என்பதை என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். முதலாவது பாடம் என்ன பார்க்குறோம்? மறக்க முடியாதது. 2 கதாபாத்திரம், வித்தியாசமான 2 நேர் எதிர். முதல் கதாபாத்திரம் யார் அப்படின்னா ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீயை மார்க்கு அழகாக விவரித்து சொல்லுகிறார். என்ன பண்ணுறா ஸ்திரீ? என்ன பண்ணுறா? பேசுங்க. ஸ்திரீ என்ன பண்ணுறா? தைலத்தை வாங்கி ஆண்டவருடைய பாதத்திலே அதை என்ன செய்கிறாள், அங்கே மொழுகிறாள் என்பதை பார்க்கிறோம். சரி, இரண்டாவது கதாபாத்திரம் அங்கே யாரை பார்க்குறோம்? யூதாஸ் காரியத்து என்ன பண்ணுறாரு? இவ பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன் இவ வீணா இதை செலவழிக்கணும், இது ஒரு 300 ரூபாய்க்கு விற்றா என்ன செய்யலாம், 300 தாளந்துக்கு விற்றா அநேக காரியங்களை தருத்துறதுக்கு இதை கொடுக்கலாமே என்பதை அங்கே யூதாஸ் காரியத்தை சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். சரி, முதலாவது கதாபாத்திரத்தில் நமக்கு உண்டான பாடம் என்ன? இந்த ஸ்திரீயை நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க்கு மட்டும் சொல்லவில்லை, 4 சுவிசேஷ புத்தகமும் இவளை வலியுறுத்துகிறது. ஆனால் லூக்கா புஸ்தகத்தில் இவளை விவரித்து சொல்லுகிறார். லூக்கா எப்படி சொல்லுகிறார்? ஒரு பாவியான ஸ்திரீ. நான் யோசித்து பார்த்தேன், எதுக்கு இவ இவ்வளோ தைலத்தை வாங்கி கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் அதை ஊற்றி ஆண்டவரை ஏன் தொழுகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அன்பு செலுத்தினா, என்ன காரணம் அப்படின்னு நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது லூக்கா மறைமுகமாக அங்கே சொல்லுகிறார். பாவி தன்னை என்ன செய்தார், ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர் எதுவுமே சொல்லலை. வாங்கிட்டு வர்றா, ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுறா, தன்னுடைய கண்ணீரால் துடைக்கிறா, எல்லாம் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. அப்போ ஆண்டவர் அவளுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அப்படி தானே? அவர்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். முதலாவது, அவள் என்ன காரணத்துக்காக அதை செய்தாள் என்று பார்க்கும் பொழுது, எதற்காக? தன்னுடைய பாவத்தை முழுவதுமாக யார் மன்னித்து விட்டார்? தேவன் மன்னித்து விட்டார். மனிதனால் மன்னிக்க முடியுமா? நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. தேவனால் மாத்திரம்தான் என்னுடைய பாவத்தை, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு யாருடைய உதவி தேவை என்பதை பார்க்கிறோம். தேவனுடைய உதவி தான் நமக்கு தேவை. என்னுடைய சுயத்தால் என்னுடைய பாவத்தை விட்டு நான் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. ஆனால் ஒரு பாவியான ஸ்திரீ தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, லூக்கா சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 1 வருடமாக அந்த பணத்தை சேமித்தாள். 1 வருட சம்பள பணம், அந்த 300 தாளந்து பணம் 1 வருட சம்பள கணக்கு. அப்போ 1 வருட சம்பள கணக்கில் அவள் எவ்வளவு வைராக்கியமாக
என் தேவனுக்காக, என் இயேசுவுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த தைலத்தை வாங்க போகிறேன் என்பது எவ்வளவு அன்பு கூர்ந்தாள் என்று அங்கே ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். சாட்சி மாத்திரமல்ல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். என்னுடைய பாவமோ அல்லது எனக்கு தேவன் ஏதாவது செய்கிறனால தான் நான் இதை செய்யணும் அப்படின்னு இல்லை, அப்படிதானே? ஏனென்றால் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் எனக்காக சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? இரத்தம் செஞ்சிருக்கார். அப்படி என்றால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரே அதிகாரம் பெற்றவர் என்னை படைத்த தேவன் மட்டும்தான். அவள் தன்னை சுற்றி இருக்கிறவளை பார்க்கவில்லை, சுற்றி இருந்தவங்கள அவள் பார்க்கவே இல்லை. தேவனை மட்டும்தான் பார்த்தா. சுற்றி இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்க என்னை பாவின்னு சொல்லட்டும், அவங்க என்னை ஆகாதவள் என்று சொல்லட்டும், அவங்க என்ன செய்யணும், என்னை வெறுக்கட்டும், அத்தனை காரியங்களை அவர்கள் சொன்னாலோ நான் யாரை மாத்திரம்தான் பார்ப்பேன்? தேவனை மாத்திரம்தான் பார்ப்பேன் என்று. ஆனால் ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்லுகிறார். இவளை பற்றி 4 சுவிசேஷ புத்தகத்தில் என்ன செய்கிறது? இவளுடைய காரியம் வருகிறது. எதனால்? நல்ல காரியம், இவளுடைய நற்கிரிகை. உடனே யூதாஸ் காரியத்துக்கு இந்த தரித்திரர் எப்போதும் உங்கள் கூட இருப்பாங்கப்பா, நான் இருப்பேனா? எப்போதும் தரித்திரர் உங்கள் கூடவே இருப்பாங்க, நீங்கள் நன்மை செய்யலாம், உங்களுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நான் உங்களோட இருப்பேனா? நான் மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஸ்திரீயானவள் என் மரணத்தை நினைவு கூர்ந்து இங்கே என்ன செய்கிறார்? தைலத்தை கொண்டு ஊற்றுகிறாள் என்பதை பார்க்கிறோம். 2 விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். 2 கதாபாத்திரத்தின் மூலமாக 2 விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். முதலாவது அந்த ஸ்திரீனிடத்தில் தேவன் அவளுடைய அந்த தைலத்தினுடைய விலையை பார்க்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த தைலத்தினுடைய விலையை பார்க்கவில்லை, அந்த தைலத்தினுடைய அன்பை பார்த்தார். அப்படிதானே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பின் பரிசாக அந்த அன்பை பார்த்தார். அந்த அன்புக்கு ஈடாக எதுவுமே இருக்காது என்பதை நினைவு கூர்ந்தவராக அந்த அன்பை நினைத்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இரண்டாவது பாடம், அந்த யூதாஸ் காரியத்தில் அவன் சுயநலமாகவே யோசித்தான். யோவான் அழகாக விவரிக்கிறார் யூதாஸ் காரியத்தை எப்படி விவரிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவன் ஒரு திருடனானபடியினால் இதை விற்று கூட இந்த பணத்திலிருந்து கூட நம்ம திருடிக்கொள்ளும் என்ற எண்ணத்தோடு தான் அவன் அங்கே செயல்பட்டான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதை யோவான் மறைமுகமாக சொல்லுகிறார். ஏன் என்றால் அவன் அந்த பணத்தாசையை அங்கே தன் சுயத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, தேவனை காட்டிக் கொடுப்பதற்கு ஒரு தூண்டுதலாக அங்கே இருந்தது என்பதை பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் 2 விஷயத்தை தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். எந்த கடையில் போய் என் பாவத்தை என்ன செய்ய முடியாது, மன்னிப்பதற்கு நான் விலை கொடுத்த அந்த மன்னிப்பை நான் பெற முடியாது. நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த கடையில் போனாலும், யார்கிட்ட போனாலும், சொந்த பந்தத்திட்ட போனாலும், அல்லது ஏதோ ஒரு மதவாதிட்டையோ ஒரு பெரிய மத தலைவர்கிட்டையோ போனாலும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முதலாவதாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவதாக என் பாவத்தை நான் உணரணும். ஸ்திரீ உணர்ந்தாள், தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டனால தான் அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாள்? அங்கே இயேசுவானவர் இங்கே இருப்பார் என்று அறிந்து அங்கே என்ன செய்கிறாள்? போகிறாள் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னை முழுவதுமாக அங்கே ஒப்பு கொடுத்தாள், தன் இதயத்தையே அங்கே கொடுத்தாள் என்பதை பார்க்கிறது. அதுதான் அந்த அன்பின் விலையை ஆண்டவர் அங்கே பார்த்தார் என்பதை பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்திட்ட இருக்கிற அந்த ஆசை, தேவனை காட்டுக் கொடுக்கிற அந்த துரோகம் நம்மளிடத்தில் காணப்படுகிறதா என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதற்கு எனக்கு பிடித்த ஒரு அழகான வசனம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:28. ரோமர் 8:28 யாராவது வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் தன்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த இடத்துல நிப்பாட்டுங்க, சகலமும்
கொஞ்சம் குறைன்னு சொல்லலை. ஆண்டவர் ஏதாவது கொஞ்சம் குறைன்னு சொல்லியிருக்காரா? அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ, தன்னுடைய தீர்மானத்தின்படி தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எவர்களுக்கோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. எந்த காரியம் நம்மள இடத்தில் காணப்பட்டாலும், எதுவாக நடந்தாலும், என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எனக்கு அதில் ஆண்டவர் நன்மை வைத்திருக்கிறார். அவ்வளோதான். அதை தான் புரிஞ்சுக்கிறணும். எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதில் தேவன் எனக்கு நன்மையை வச்சுருக்கிறார். அவ்வளோதான். அது எனக்கு நன்மையாக தான் வந்து முடியும். அந்த நன்மையை மட்டும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்து 2வது பாடத்தில் கடைசி விருந்து, ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறார் ஆண்டவர். இது என்ன விருந்து? திருவிருந்து. திருவிருந்தை நினைவு கூறுவதற்காக என்ன செய்கிறார்? அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை அழைத்து நகரத்துக்குள்ளே போங்க. ஒருத்தரை சொல்கிறார், அவர் வருவார், தண்ணி கொடை பிடிச்சிட்டு போவார், அவர் பின்னாடியே போங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன் தேவன் இதெல்லாம் முன்னாடியே வந்து சொல்லி வச்சுருந்தாரா? இல்லை, தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உணர்த்தினார், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு உணர்த்தினார். அதை சீசர்களுக்கு இயேசுவானவர் என்ன செய்தார்? உணர்த்தினார். எல்லாரும் அந்த பஸ்கா நாளில் என்ன செய்யணும் அப்படின்றத யாத்ரா புத்தகத்தில் மோசே நமக்கு வலியுறுத்தினார். என்ன செஞ்சாங்க? ஒரு ஆட்டை வந்து அடிக்கணும், அதனுடைய இரத்தத்தை தெளிக்கணும். அந்த இரத்தத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்தார் என்பதை மோசே நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இங்கே தேவ ஆட்டுக்குட்டி அதை செய்து காட்டினார். அதை எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்தினார். என்ன செஞ்சார்? அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, அவர் சரீரத்துக்கு அதை ஒப்பு கொடுக்கிறார்கள், அதை பிட்டு அநேக சீசர்களுக்கு கொடுத்தார். 2வதாக திராட்சரச பாத்திரத்தை எடுத்து அதை என்ன செய்தார்? கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை இந்த உலகத்துக்காக சிந்தக்கூடிய ஒரு நினைவு கூறுதலை அங்கே நமக்கு வலியுறுத்தினார் என்பதை பார்க்கிறோம். அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணார்? நான் போய் திரும்பி வருவளவும் இந்த இதை நான் என்ன செய்ய மாட்டேன்? புசிக்க மாட்டேன். உங்களோடு கூட நான் என்ன செய்வேன்? இந்த விருந்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று நமக்கு உணர்த்தினார். சரி, இந்த பாடத்தில் ஒரு 2 கதாபாத்திரம் திருப்பி வர்றாங்க. யார்? முதல் பாடத்தில் பார்த்தா ஒரு ஸ்திரீ, யூதாஸ்காரியத்து. இந்த விருந்தில் 2 கதாபாத்திரம் வர்றாங்க. யார்? யூதாஸ்காரியத்து, பேதுரு. இப்போ ஆண்டவர் வந்து உணர்த்துறார். கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, நானா அப்படின்னு கேட்கும்போது பேதுரு என்ன சொல்கிறாரு? நான் மரிக்கக்கூடியதாக இருந்தாலும் உனக்காக நான் என்ன செய்வேன்? மரிப்பேன். உண்மையிலேங்க பேதுரு வந்து நினச்சார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார். அவர் வந்து தன்னுடைய சுயத்தின் மூலமாக அங்கே என்ன செய்தார்? தன்னுடைய வார்த்தையை அங்கே பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் இயேசுவானர் என்ன சொன்னார்? சேவல் கூவதற்கு முன்னதாகவே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா. நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்கள் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இந்த விருந்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? தேவனிடம் நீங்கள் சில சமயங்கள் ஒன்றை செய்ததாகவோ அல்லது முடியாது என்று இருப்பதாகவோ நாம் நினைத்து கொண்டிருந்தால் நம்மளுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பின்னதாக பார்ப்போம். பேதுரு என்ன செய்தார் என்பதை பின்னதாக பார்ப்போம். ஆனால் பேதுருவினிடத்தில் நான் தேவனிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு பொருத்தனையாக இருக்கலாம், ஒரு காணிக்கையாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை நான் சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கிறேனா? தேவன் அதை உணர்த்துகிறார். செய்யாமல் இருக்கிறேனா? அதை மறந்து போகிறேனா? இல்லை சுயத்தினால் அதை விட்டு ஆண்டவரை விட்டு விலகி போகிறேனா என்பதை இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். பேதுருவை போல நான் ஆண்டவரை ஒதுக்கி விட்டுட்டு நான் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற நபரா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அந்த ராவிருந்திலே ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் என்ன செஞ்சிடும்? சிதறி போகும். உணர்த்திட்டார் ஆண்டவர். நீங்கள் ராத்திரியிலே என்னை வந்து என்ன செய்ய போகிறாங்க? எனக்கு மரணம் நேரிட போது எல்லாரும் என்ன செய்ய போகிறீங்க? என்னை விட்டு போகிறீங்கன்னு சொன்ன பொழுதுதான் பேதுரு அங்கே அந்த வார்த்தையை வலியுறுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த இடத்தில்
நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்த பாடத்தில் பார்ப்போம். கெத்சமனே ஒரு அருமையான ஒரு அனுபவம், அப்படி தானே? கெத்சமனே. ஏன் ஆண்டவர் கெத்சமனைக்கு போனார்? ஏன் கெத்சமனைக்கு போனார் ஆண்டவர்? அதையும் 3 பேரை கூட்டிக்கிட்டே போகிறார். யார்? பேதுரு, யாக்கோப்பு, யோவான் 3 பேரையுமே கூட்டிக்கிட்டே போகிறார். ஏன் அந்த பர்டிகுலராக அந்த 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போனோம் சொல்லுங்கள்? ரொம்ப 3 பேர் கூட க்ளோஸாக இருந்தார், அப்படி தானே? ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அந்த 3 பேர் கூட. ஏன் அந்த 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்கணும்? ஜனா நீ சொல்லு. ஏன் அந்த 3 பேரை மட்டும் ஆண்டவர் கூட்டிகிட்டு போனார்? மற்ற சீசர்களாக இருக்க விட்டுட்டு நீங்கள் 3 பேர் எங்க கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். ஏன்? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அருமையான சீசர்கள்னு ஜனா சொல்கிறாரு. நீங்கள் லேடிஸ் சொல்லுங்கள், எதுக்காக கூட்டிகிட்டு போனார்? அதுக்காக கூட்டிகிட்டு போனாரா? மறுரூப காமிச்சனால கூட்டிகிட்டு போனாருன்னு கிறிஸ்டி சொல்கிறாப்புல. நீங்கள் சொல்லுங்கள். கெத்சமே ஒரு அருமையான தோட்டம், ஒரு ஒலிவமலை உள்ள ஒரு தோட்டம் என்று சொல்லுகிறார்கள், அப்படி தானே? இப்போ அங்கே ஒலிவமலைலாம் இல்லை, ரோமர்கள் வெட்டி வீழ்த்து விட்டார்கள் என்று ஒரு அமைதியான இடம், அப்படி தானே? ஆனால் போகிறார். போயிட்டு மேலே ஏறி அந்த ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 சீசர்களை பார்த்து, நீங்கள் இங்கே இருங்கள், நான் போய் ஜெபம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி உள்ளே போனார், அப்படி தானே? உள்ளே போய் ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு? அவருக்கு அந்த துக்கம் தாங்க முடியல, பாவத்தின் நெருக்கம் அவருக்கு தாங்க முடியல, வேதனை, ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். அந்த இடத்துல நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை இந்த பாவத்தின் மூலம் தேவன் என்னை விட்டு என்ன செய்ய போகிறார்? பிரிய போகிறார். அதாங்க அவருக்கு வேதனை. அதுதான் அவர் வேதனை. என்ன தெரியுங்களா? அவர் அன்றாடம் தேவனிட்ட ஒரு நாள் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. இயேசுவானவர் தேவனை விட்டு ஒரு நாளும் பிரிந்திருந்ததே கிடையாது. அனுதினமும் தன்னுடைய வழக்கத்தின்படியே அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தேவனோட பேச போயிடுவார். தேவனும் அவரும் பிரிந்திருந்தா சரித்திரமே இல்லை. ஆனால் இப்பொழுது பிரியக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இயேசுவானவர் எங்கே என் தேவன் என்னை விட்டு பிரிந்து விட. அதுதான் ஆண்டவர் கடைசி வார்த்தை சொல்கிறார், தேவனை தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். அந்த பிரிவை அவரால் தாங்க முடியவில்லை. ஜெபம் பண்ணி விட்டு திரும்பி இவர்களை எழுப்பி என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? இந்த இடத்துல நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் அந்த 3 நபரை அழைத்து கொண்டு போனார்? அந்த 3 நபரில் ஒரு நபராவது எனக்காக என்னுடைய வேதனையை ஷேர் பண்ணுவதற்காக இந்த 3 பேரில் ஒருவராவது தேவனிடத்தில் கேட்க மாட்டார்களா என்பதுதான் அவருடைய வாஞ்சியாக இருந்தது. அதுதான் தன்னுடைய நெருக்கமான இந்த 3 சீசர்களை அவர் அழைத்து கொண்டு போனார். அதை எதிர்பார்த்தார். அவர்கள் தனக்காக 1 மணி நேரமாவது தேவனிடத்தில் எனக்காக என்னுடைய வேதனையை போக்குவதற்காக அவர் என்ன செய்தார்? அங்கே எதிர்பார்த்தார். ஆனால் அந்த 3 பேரும் அயர்ந்த நித்திரையில் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் முடித்துவிட்டு சொன்னார், போதும், எழுந்திருங்கள், வேலை வந்துவிட்டது, போதும். எதுக்கு அது சொன்னார்? போதும் என்று எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்து விட்டார்? முடித்து விட்டார். எங்கே? தேவனிடத்தில். ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுத்துவதற்கு தீர்மானித்து விட்டேன், போதும் ஆண்டவரே, போதும். எனக்கு அந்த வார்த்தையை அங்கே வேதாந்தத்தில் வாசிக்கும் பொழுது மனசு ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த வேதனை, ஆண்டவருடைய பாவத்தின் அந்த வேதனை அவரை ரொம்ப நெருக்கியது என்பதை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவருடைய வேர்வை துளிகள் இரத்தமாக சிந்தினது என்பதை பார்க்கிறோம். அழுதார், பாவத்துக்காக அழுதார், நமக்காக அழுதார், நம்மளை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அழுதார். எப்படிப்பட்ட ஒரு அன்பை அங்கே நிரூபித்து காட்டினார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் என்ன செய்கிறோம்? அங்கே பார்க்கிறோம். இந்த 3 சீசர்களை அழைத்து கொண்டு, போதும், நான் தீர்மானித்து விட்டேன், நீங்கள் என்னோடு கூட வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போனோம். அந்த சூழ்நிலையில் நாம் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? அங்கே பக்கத்தில் ஆண்டவர் கூட போயிருக்கவே மாட்டோம் நம்ம, அப்படி தானே? என்னுடைய வேலை தூங்குகிற வேலை,
நான் தூங்கி காலையில் நல்லா தூங்கிட்டேன். காலையில் 10 மணிக்கு தான் எந்திருப்பேன். ஆண்டவரோட 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா என்ற தேவன் கேட்ட கேள்வியை என்னிடத்துல உங்களிடத்துல கேட்டு பாருங்கள். 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா? பேதுரு இருந்த காலத்தை விட இப்பொழுது நாம் மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிரியமானவர்களே. பேதுரு வாழ்ந்த காலத்தை விட இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய உறவு தேவனிடத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இயேசுவானவர் அந்த பிரிவை தாங்க முடியாமல் தேவனிடத்தில் அங்கே தன்னுடைய வேதனையை அங்கே என்ன செய்தார் சொன்னார். ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது, உபத்திரமான உலகத்தில், நம்மளுடைய மோசமான சூழ்நிலைகள் இடையிலே நம்மளுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது தேவனிடத்தில் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அந்த சீசர்களைப் போல இல்லாமல், ஒருவேளை அந்த சீசர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார்கள், நாம் அந்த இடத்தை விட்டு கடந்து போனாலும் தேவனோடு நம்முடைய உறவு எப்பொழுதும் நிலைத்து இருப்பதற்கு இது ஒரு சரியான ஒரு பாடத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கெத்செமனே தோட்டம் அனுபவம் இருக்கிறதா? எப்படிப்பட்ட ஒரு தனிமையான சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கிறீர்களா? அல்லது எனக்கு யாருமே ஆறுதல் சொல்வதற்கு இங்கே யாருமே இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் உணரும் நேரத்தில் தேவன் உங்களோடு இருப்பார். ஏனென்றால் தேவனை விட்டு நீங்கள் பிரிந்தால் தேவன் உங்களை விட்டு பிரிந்து போகவே மாட்டார். எப்பொழுதும் தேவன், நம்மளை படைத்த தேவன் நம்மளோடு கூட இருப்பார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை என்பதை இந்த பாடத்தில் நாம் உணர்ந்து கொள்வோம். அடுத்த பாடமாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடுதல். யாரெல்லாம் ஓடுனா யாரெல்லாம் போடாங்க? இவங்க சொல்கிறாரு வாங்க எல்லாரும் போவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே யார் வர்றா? கைது பண்ண எல்லாரும் வந்துடுறாங்க. முதல்ல யூதாஸ் காரியோத்து வேகமாக வர்றாரு. உள்ள வந்தோடனே என்ன செய்கிறாரு? அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்களா, யூதாஸ் காரியத்தை சிநேகிதேன் என்று தான் அழைத்தார் ஆண்டவர். அவர் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கும் பொழுது கூட சிநேகிதேன் என்று அழைத்தார். அப்பொழுது கூட யூதாஸ் காரியத்தை அவர் வெறுக்கவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யூதாஸ் காரியத்தை ஒருபோதும் வெறுக்கவில்லை, கோபப்படவில்லை. அவர் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கும் பொழுது, அவரை கைது பண்ண வரும்பொழுது எல்லாரும் விட்டுட்டு போகிறாங்க. ஒரு வாலிபன் ஒருவேளை அந்த வாலிபன் மார்க்காக இருக்கலாம் என்பதை சொல்கிறார்கள். ஆனால் அதில் வேதத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது, மார்க்கு தான் என்பது. அந்த வாலிபன் கடைசியாக விட்டு ஓடி போயிட்டான். இயேசுவை விட்டு உலகத்துக்காக ஓடிவிட்டான். நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக எல்லாம் செய்துவிட்டு இன்றைய எனக்கு உலகதான் முக்கியம் என்று இயேசுவை விட்டு எத்தனை பேர் ஓடி இருக்கோம்? நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தின் நபர்கள் நம்மளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக இயேசுவை எந்த இடத்துல எல்லாம் விலையாக விற்கப்பட்டிருக்கிறோம், விலையாக கொடுத்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள், எந்த இடத்தில் தேவனை நாம் விட்டு கொடுத்துருக்கிறோம்? நிறைய விஷயங்களில். ஒருவேளை இந்த வாலிபன் அந்த இடத்துல கூட போய்கிட்டே இருந்தவன் அப்படியே உதறிட்டு ஓடி போனான். ஆனால் நாம் கூட போகிற மாதிரி போயிட்டு ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டு எத்தனை தடவை ஆண்டவரை விட்டு கொடுத்துருக்கோம், விற்று போட்டிருக்கோம். எத்தனை விஷயங்களில் எத்தனை காரியங்களை நம்ம விற்று கொடுத்துருக்குறோம். பேசுகிற பேச்சுகளில், செயல்களில் எத்தனையோ தடவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனை விட்டு கொடுத்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுத்துருக்கிறாரா? அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவன். நம்மளை எந்த இடத்தில் எப்பொழுதும் தேவன் நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர். அவர் ஒருபொழுதும் நம்மளை விட்டு கொடுக்காதவர், எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துக்காக தேவனை நாம் விட்டு ஓட வேண்டுமா? இயேசுவை விட்டு ஓட வேண்டுமா என்று அந்த வாலிபன் நினைத்து பார்க்கவில்லை, ஓடினார். அடுத்ததாக பேதுரு என்ன செஞ்சார்? இயேசுவானவர் போய்கிட்டே இருக்கார். இவர் தூரத்தில் போகிறார். யார்? நான் உங்கள் கூட சேர்ந்து மறிப்பேன்னு சொன்னவர் எங்கே போகிறாரு? தூரத்தில் போகிறாரு. எப்படி பேசினார் பேதுரு? அப்படிதானே? பேதுரு பேசும்போது நமக்கு ஒரு பக்தி வந்திருக்கணும்ல, அப்படிதானே? ஐயோ, பேதுரு எப்படிப்பட்ட சீசராக இருக்கிறாரு, அவர் ஒரு முன்மாதிரியால் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கணும்ல. ஆனால் அவனுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு?
எப்படி இருந்துச்சு? இயேசுவானவரை பிடித்துட்டு போகிறாங்க, அவர் தூரத்துலேருந்து போகிறார். பேதுருவை போல் நம்ம இருக்கிறோமா? 2 விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒன்று யூதாஸ் காரியத்து. யூதாஸ் காரியத்தை போய் காட்டி கொடுத்தான். ஆனால் பேதுரு என்ன செஞ்சார்? போய் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்பனும் பின்னாடியே போனார், அவரை பின்பற்றியே போனார். யூதாஸ் காரியத்தை திருந்துவதற்கு மறுத்தான். அவனுடைய இருதயத்தை கடினமாக்கினான். ஆனால் பேதுரு அப்படி இருந்தாரா? அடுத்த தலைப்பில் பார்ப்போம் அவர் என்ன செய்தார் என்பதை. ஒருவேளை யூதாஸ் காரியத்தை போல பணத்தாசை பிடித்தவர்களாய் அவர் ஒரு தீமைக்கு, ஒரு பணத்தாசைக்கு அடிமையாக அதிலே இருந்தார். அவர் அந்த ஆசைக்கே தன்னை விட்டு போட்டாராம். என்ன நடக்குன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு அடிமையாகி கிடந்தார். யார்? யூதாஸ் காரியத்து. யூதாஸ் காரியத்தை பண ஆசையில் இருந்தார், சரி, அடிமையாக இருந்தார். நம்ம எதற்கெல்லாம் அடிமையாக இருக்கோம்? எந்தெந்த விஷயத்துக்கெலாம் அடிமையாக இருக்கலாம்? ஒருவேளை இன்றைக்கி நான் பேராசை இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பேராசை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்ற விஷயங்களில் நான் என்ன அடிமையாக இருக்கிறேன்? என்னென்னலாம் அடிமையாக இருக்கேன்? மொபைலுக்கு அடிக்ட் ஆகிருக்கலாம், மொபைலை நேரமும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறேன்னா, என்னையுமே அறியாமல் என் நேரத்தவே அதற்காக ஒப்பு கொடுத்து அதவே ஒரு தெய்வம் நினச்சி அதவே போற்றி மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா, அதுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன்னா, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேனா, அதுக்கு நான் அடிமையாக இருக்கிறேனா, மற்றவர்களை கெடுப்பதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு அதில் அடிமையாக இருக்கேனா, பொறாமை என்ற குணத்தில் நான் அடிமையாக இருக்கிறேனா, வைராக்கியம், கோபம், இத்தனை விஷயத்தில் நான் அடிமையாக இருக்கிறேனா, என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா? ஆனால் யூதாஸ் காரியத்து பணத்தாசையினால் தன்னுடைய வாழ்வியை திறந்தார், தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கினார். நாம் என்னென்னலாம் அடிபட்டு கிடக்கிறோம், அடிமையாக இருக்கிறோம், அதனால் நம்முடைய வாழ்க்கை தான் நாசமாகி போகும். அந்த நாசமாகி போவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் எனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். அதுதான் ஆண்டவர் சொன்னார், யூதாஸ் காரியத்தை பார்த்து சொன்னார், நீ பரவாதிருந்தால் நலமாக இருக்கும், உனக்கு ஐயோ. திருந்துவாருன்னு பார்த்தாரு, அவர் திருந்தலை, அவர் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னார், நீ பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும், உனக்கு ஐயோ. என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரா உனக்கு ஐயோ அப்படின்ற வார்த்தை சொல்லாதபடிக்கு நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரியமான பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பாடத்துக்கு போவோம். அடுத்த பாடம் யார்? நீ யார்? நீ யார்? இங்கே யாரை கேட்டாங்க நீ யாருன்னு? இயேசுவை பார்த்து கேட்டாங்க. நம்மளை பார்த்து கேட்பதற்கு நீ யாருன்னு கேட்குறதுக்கு நமக்கு ஒரு அடையாளம் இருக்கா? அடையாளம் இருக்கா? என்ன அடையாளம் வச்சுருக்கோம்? நம்மளை பார்த்து மற்றவர் கேட்கும்போது நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா? அதை உருவாக்கி வச்சுருக்கோமா? சம்பாதிச்சு வச்சுருக்கோமா? இயேசு கிறிஸ்து தைரியமாக சொன்னார். முதல்ல வாய் அவர் திறக்கவே இல்லை. மேலே அவர் நிற்கிறாரு, கீழே யார் நிற்கிறா? பேதுரு. மேலே உண்மை ஓடிக்கிட்டு இருக்கு, கீழே பொய் ஓடிக்கிட்டு இருக்கு. மேலே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவராக இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வாயே திறக்கவில்லை. நீ மேசியாவா அப்படின்னு உடனே ஆமாம் நான் மேசியா தான். உண்மை தானே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியா தானே? நம்மளுடைய மேசியா, நம்மளை மீட்க வந்த மேசியா. அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தினால இயேசுவானவர் யார் என்பதை மறந்து விட்டார்கள். மறக்கிறது மாத்திரமல்ல, ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லை, இயேசுவானவர் தான் தங்களுடைய மேசியா என்பதை அவர்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. அவர்கள் தெரிந்தும் அதை உணர்ந்தும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நீ மேசியாவாக இருக்க முடியாது. அடுத்த பாயிண்ட் அடுத்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வலது பாரியசத்தில் வீற்றிருக்கிறவர் நானே. அப்பொழுதுதான் தேவ தூஷணம் சொல்கிறான் என்று அந்த சாட்சியின் மித்தமாக என்ன செய்கிறார்கள்? அவர்களை கைது செய்தார் என்பதை பார்க்கிறோம். அவரை துப்பினார்கள், குட்டினார்கள், பேசினார்கள். ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா? நம்ம புரிஞ்சுருக்கிறோமா? படைத்த ஆண்டவரவே அழைத்து கொண்டு ஒரு விசாரணை நடக்கிறது. அப்படி தானே?
சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவரை அழைத்து கொண்டு வந்து ஒரு விசாரணை பண்ணி அவரை கேவலமாக பேசினார்கள். நமக்கு மற்றவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே பொறுக்க முடியவில்லை, அப்படிதானே? அழுது விடுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆனால் அங்கே தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னுடைய வாயை திறவாதிருந்தார். அவர் திறக்கவே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்! இவ்வளோ வேதனை யாருனால? உங்களுடைய பாவத்தினால, நம்முடைய பாவத்தினால வேதனையை என்ன செய்கிறார்? இந்த வேதனைக்கு கூடாக நான் எப்படி சகித்து கொள்கிறேனோ அதே போல் நீங்கள் உபத்திரத்தின் ஊடாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்காக மரண பரியந்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை இயேசுவானவர் அந்த இடத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான உண்மை! படைத்த தேவனை அந்த வேதனையை அனுபவிக்கும் பொழுது, மற்றவர்கள் சொல்லும் பொழுது என்னால் அதை தாங்க முடியவில்லை. அதை நான் யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு என்ன செய்கிறது? அதை வார்த்தையால் அதை கொட்டுகிறேன். ஆனால் ஆண்டவர் அதை வாயை திறக்கவில்லை என்பது, திறவாது இருந்தார் என்பது வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் தேவனைப் போல அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். இப்போ பேதுருக்கு வருவோம். பேதுரு என்ன சொன்னார்? மேலே ஆண்டவர் உண்மையை சொல்லிட்டாரு. முதல்ல ஒருத்தி வேலைக்காரி வர்றா, நீயும் இயேசுவானவரோட இருந்தவர் தானே அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்கிறார்? இல்லை, நான் இல்லை. இரண்டாவதும் கேட்குறாங்க, நீ இருந்தவங்க? நான் இல்லை. மூணாவதோட கேட்கும்போது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். எங்க 2 தடவை தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே. அது எதுக்கு சபிக்கணும், சத்தியம் பண்ணணும்? ஆண்டவரை சபிக்கலாமா? ஆண்டவர்களோடு இருந்தவர், நீர் வந்து உண்மையான தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து அல்லவா என்று சொன்னவர் என்ன சொல்கிறார்? அங்கே சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அப்போ என்ன சொல்லிச்சு? சேவல் கூவி. ஆண்டவர் பேதுரு அங்கே ஆண்டவர் தன்னை சொன்னதை நினைத்து எப்படி அழுதானா? ஜீவிதா எப்படி அழுதாருன்னு வேதம் சொல்லுது. மனம் கசந்து அழுதார். இங்கே தாங்க அந்த வார்த்தையை உன்னிப்பாக நம்ம வாசிக்கணும். பைபிள் வாசிக்கும் போது யார் யார் எப்படி இருந்தாங்கன்றத ஆண்டவர் எப்படி உணர்த்தினார், அந்த வார்த்தையை வந்து நம்ம சரியாக படிக்கணும். எப்படி அழுதாரா? மனம் கசந்து. யூதாஸ் காரியத்தை அழுதாரா? அழுதாரா? வருத்தப்பட்டாரா? யூதாஸ் காரியத்தை அழுதாரா? வருத்தப்பட்டாரா? அழுகலை, வருத்தம் தான் பட்டார். பேதுரு வருத்தப்பட்டாரா? மனம் கசந்து அழுதாரா? மனம் கசந்து அழுதார். ஏனென்றால் அவரை தேவனை விட்டு பிரிவதற்கு மனமே இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சிட்டாரு? விலகிட்டார், வருத்தப்பட்டார், தேவனை விட்டு விலகிட்டார். ஆனால் பேதுரு தேவனை விட்டு என்ன செய்யவில்லை? விலகவில்லை. தேவனை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்தார். மனம் கசந்து அழுதார் என்பதை பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவராகிய கிறிஸ்துவை போல, யூதாஸ் காரியத்தை போல, பேதுருவை போல, இல்லை மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் யூதாஸை போல, யூதாஸ் காரியத்தை போல நம்மளை யாராவது ஒதுக்குறாங்களா? நம்மளை ஒரு இடத்துல வெறுக்கப்பட்டவர்களாகவே வச்சுருக்கிறாங்களா? இவளால் எந்த தேவையே இல்லை, இவங்க தேவையற்றவங்க அப்படின்ட்டு ஒரு குரூப்பில் நம்மளை வச்சுருக்காங்களா? என்னைக்காவது நம்ம அதை சிந்தித்து பார்த்து அழுதுருக்கிறோமா? என்னை ஒதுக்கியே வச்சுருக்காங்க, என்னை வெறுக்கிறாங்க, என்னை தேவையே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் ஒருபோதும் உன்னை வெறுக்கவில்லை. யூதாஸ் காரியத்தை கூட அங்கே கடிந்து கொண்டாங்க. ஆனால் ஆண்டவர் வெறுக்கலை அவரை. எப்போதுமே நல்லா வேத வாசிங்க, ஆண்டவர் அவரை வெறுக்கவே இல்லை, அவர் மேலே கோவப்படவே இல்லை. ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு ஐயோ. ஏனென்றால் அவரிடத்தில் ஒன்றை எதிர்பார்த்தார், நீ மனம் திரும்பணும். ஆனால் அவன் மனம் திரும்புவதற்கு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்பொழுது தான் சொன்னார், நீ பிறவாது இருந்தால் நலமா? அப்போ தான் இந்த வார்த்தையை சொன்னார். ஒருவேளை இந்த இடத்துல வந்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால், ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், தள்ளிவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு அனுபவத்தில் நம்ம உட்கார்ந்துருப்போம். ஏதாவது ஒரு அனுபவத்தில், அது குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நம்மள இடத்துல வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை நான் உணர்றேன். ஆனால் அதற்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். தேவன் அதற்கான ஒரு
வாய்ப்பை தேவன் என்ன செய்வார்? உருவாக்கி கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவர்கள் வெறுத்தாலும் ஒதுக்கினால் நான் ஒருபோதும் உன்னை வெறுப்பதே இல்லை, நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை தேவன் இந்த இடத்துல என்ன செய்கிறார்? வலியுறுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு தாயின் தகப்பனும் இருந்தார்கள். ஒரு மகன் ஒரு சிறு வயதில் ஒரு 10 வயது இருக்கும் பொழுது அந்த மகன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி விட்டான். ஏதோ ஒரு தவறு செய்து விட்டான். தாய் தகப்பனும் கண்டித்தார்கள், அடித்தார்கள். இவன் என்ன செய்து விட்டான்? இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடிட்டான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வரவே இல்லை. அந்த மகன் எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான், ஒரு வேளை செத்தானா, உயிரோடு இருக்கிறானா என்பதை கூட அந்த தாய் தகப்பனுக்கு தெரியாது. 20 வருடங்கள். ஆனாலும் அந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியாவது என் மகன் வந்து விடுவான் அப்படின்னு சொல்லி அனுதினமும் என்ன செய்து கொண்டே இருந்தார்களாம்? கதவை திறந்து வைத்து என் மகன் இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான் என்று தன் மகனை எதிர்பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த தாய். 10 வயதில் போன மகன் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் அந்த வீட்டை நோக்கி வந்தான். ஆனால் தாய்க்கு தெரியவில்லை மகன் என்பதை. வளர்ந்துட்டான் மகன். வந்து என்னை யார் என்று தெரிகிறதா என்பதை கேட்குறான். அவனுக்கு உள்ளுற ஒரு பயம், எங்கே அன்னைக்கு அடித்த அடி இன்னைக்கு ஏண்டா வீட்டை விட்டு வெளியே போனோன்னு திருப்பி அடிப்பாங்களோன்னு ஒரு பயம். அந்த தவறை அவன் நினச்சிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் எப்படியாவது தாய் தகப்பனை சந்தித்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகத்தோடு போய் அவர்களை சந்திக்கிறான். தாயிட்ட முதலாவது கேட்குறான், என்னை தெரிகிறதா என்பது. அந்த தாய் யோசிக்கிறாள். உடனே அந்த வேதனையை கொட்டுகிறாள். எப்பா, என் மகன் 10 வயதில் சென்று விட்டான், இப்பொழுது உன்னுடைய வயது தான் அவனுக்கும் இருக்கும், அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை, உங்களுடைய மகன்தான் நான் என்று அந்த மகன் சொல்லுகிறான். கட்டி ஆற தழுவி அந்த தாய் என்ன செய்தாலாம்? அவளுக்கு முத்தத்தை கொடுத்து, என் மகன் போனவன் திரும்பி வந்து விட்டான் என்று அவள் தவறை நினைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அந்த தவறுனால அவன் வீட்டை விட்டு வெளியே போன மகன் திரும்பி அவன் உணர்ந்தானோ உணரலையோ வீட்டுக்கு வந்த பொழுது அந்த தாய் ஏற்றுக்கொண்டாளா? தேவனும் அதே மாதிரி தான். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை தவறு செய்திருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், நான் பாவியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட எனக்கு ஆண்டவரே பிடிக்கலப்பா, விடுங்கப்பா, எனக்கு ஒரே சோதனையாக இருக்குது, இந்த ஆண்டவர் எனக்கு பிடிக்கல அப்படி நான் விலகி போனாலும் என்னுடைய ஆண்டவர் ஒருபோதும் என்னை விட்டு கொடுப்பதில்லை. இந்த வார்த்தையை மனசில் நீங்கள் பிடிச்சுக்கோங்க. என்னுடைய ஆண்டவர் ஒருபோதும் என்னை விட்டு கொடுப்பதில்லை. எப்படிப்பட்ட ஒரு அன்பு! ஒரு பக்தன் பாடுகிறார், இயேசு அன்பை என்றும் பாடுவே, அவன் என்றும் என்றும் குறையா அப்படின்னு ஒரு பக்தன் நான் அருமையான ஒரு பாடலை பாடுகிறார். அந்த அன்பு எப்படிப்பட்ட பாடலாக இருக்கிறது! அன்பு அதுக்கு ஆழம் கிடையாது, அகலம் கிடையாது, உயரம் கிடையாது, நீளம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பினால் தேவன் நம்மளை நேசிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கதாபாத்திரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? ஒரு ஸ்திரீ, யூதாஸ்காரியோத்து, பேதுரு, அந்த வாலிபன், இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? அந்த ஸ்திரீயை போல நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு என்னுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை யூதாஸ்காரியத்தை போல அவனிடத்தில் பண ஆசை இருக்குமானால் அந்த ஆசை நம்மகிட்ட இல்லாமல் வேறு என்னென்னலாம் ஆசைகள் நம்மளிடத்தில் இருக்கிறதோ தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த தீமையை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர வேண்டும். ஒருவேளை யூதாஸ்காரியத்தை போல என்னுடைய இருதயத்தை கடினமாக்கி நான் வரமாட்டேன் என்று சொல்லாதபடிக்கு தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நமக்கு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்வார்? நிச்சயமாக நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை பார்க்கிறோம். பேதுரு என்ன செய்தார்? அந்த நேரத்தில் ஆண்டவரை மறுதளித்தது போல நாம் தேவனை எத்தனை இடத்துல மறுதளித்தாலும் தேவனை ஒரே பின்பற்றத்தோடு பேதுரு போனார். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பேதுருவை செய்ய வைத்தார் ஆண்டவர். 3000 ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக அங்கே என்ன செய்தார்? பேதுருவை எடுத்து அதிகமாய் பயன்படுத்தினார். சபித்தவும் சத்தியம் பண்ண தொடங்கின பேதுருவை அநேகருக்கு தன்னை சாட்சியாக எடுத்து கூறும்படியான ஒரு பெரிய பிரசங்கியாய் அவர் என்ன செய்தார்? எடுத்து பயன்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். இந்த 3 கதாபாத்திரத்தில் எந்த கதாபாத்திரமாக நாம் இருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி,
நம்மளை யார் ஒதுக்கினாலும் வெறுத்தாலும் என்னை தேவையற்றவர்கள் என்று சொன்னாலும் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எனக்கு தேவையானவன், நீ எனக்கு தேவையானவள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே என்பதை நமக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். கொடுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய நெருக்கமான உறவு யாரிடத்தில் இருக்கிறது? இந்த உலகத்தோடு இருக்கிறதா, தேவனோடு இருக்கிறதா என்ற சிந்தனையோடு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒரு பாடத்தை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. உம்முடைய அன்பு எப்படிப்பட்டதான ஒரு பெரிய அன்பு என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, அதை நாங்கள் உணர்ந்து பார்க்கறதுக்கு முன்னதாக எங்களை ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாழும்படி நீங்கள் கிருபை செய்து வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்து மூலம் மிக மனத்தாங்க கேட்க நல்ல தகப்பனே, ஆமென்.